சரி, அப்படி வச்சு சிம்மில் வச்சிடலாம். தம் போட்டால் ரெடி ஆயிரும். சிம்மில் வச்சுக்கலாம். ஹர்ஷியாம்மா, எஸ்டர்டே வெள்ளையன் அண்ணா கோவில்பட்டி தோப்பு காமிச்சாங்க. சாண்டல்வுட்டு கூட இருக்கு அங்கே ஊரில். அப்படியா மிஸ்? நான் நேற்று ஷாப்பிங் போயிட்டோம், வெளியே போயிட்டோம். அந்த ட்ரெஸ்ஸு கடையெல்லாம் லைவில் போட்டு காமிச்சேன்ல, வெளியே போனனால எனக்கு டைம் இல்லை, பார்க்கல. நைட்டு ஆயிடுச்சு வர்றதுக்கு. ஆமீன் பிரதர், இன்ஷா அல்லாஹ் நாங்களும் துவா பண்ணிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஆமீன் ஆக்கி வைக்கட்டும். நாங்களும் துவா பண்ணிக்கிறோம் சிஸ்டர். ஓகே ஓகே, தேங்க்யூ, நன்றி. என்னடா வேணும்? ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே எண்ணெய் பசையாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சமாக நெய் விடலாம். நெய் சோறுன்னு சொல்லிட்டோம்ல, இப்போ நெய் ஃபஸ்ட்டே ஊற்றிருக்கோம், இப்போ கொஞ்சம் ஊற்றலாம். ஏய் மாதிரி குழந்தைங்க கூட இந்த சாப்பாடு சாப்பிட்லாம். வேறு எந்த குழம்பும் ஊற்றாமல் வெறும் சாதம் மட்டும். எல்லா பக்கமும் படுற மாதிரி நெய்யை அப்படி இது பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, அடியில் தண்ணி பசையும் இல்லை, அடியில் சாப்பாடு ஒட்டவும் இல்லை பாருங்க. அப்படியே நல்லா பொழு பொழுன்னு வந்துடுச்சா? அடி ஊத்துறியா? அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ஆயிடுச்சு. ஓகே, மூடி வச்சிடலாமா? பாருங்க, எண்ணெய் பசையாக தானே இருக்குது, தண்ணி இல்லைல்ல, அப்போனா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஹர்ஷியாம்மா, எல்லாமே இருந்துச்சு தோப்பில். அப்படியா? அமீன் பிரதர், சாரி டைமண்ட், நீயும் நான் நினைக்கிற வேற எவனும் இருக்கான் போல சிஸ்டர் மாதிரி ஒருத்தர் இருக்கான் போல நினச்சிங்களா?